ஹாய் காய்ஸ், எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் காலையில் எழுந்திரிச்சி குளித்து செஞ்சுட்டு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பிளாக் காஃபி குடிச்சுப்பேன். பிளாக் காஃபின்னா தேயிலை கிடையாது, செம்பருத்திக்கு போடுவேன்னு சொல்லுவேன்ல, அந்த டீ தான் குடிச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் பண்ணலாம். பட்டாணி எனக்கு கிடச்சிச்சு, பச்சை பட்டாணி. இது தக்காளி சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பட்டாணி கொஞ்சம் சின்ன வெங்காயன்றதோட பெரிய பல்லாரி போடுங்க, தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அண்டு வந்து ஒரு 2 பல்லாரி போட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சட்டியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு எண்ணெயில் இது பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட்டை அரைச்சிப்பேன். தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா மல்லி எல்லாம் ஒரு மிளகாய் போட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கெட்டி தயிர், வீட்டில் ஊற வச்ச தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பொடி, வத்தப்பொடி, நான் மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு லைட்டாக வந்து கரம் மசாலா பொடி போடுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா இறக்குனதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நெய் ஊற்றிட்டு இது ஷேவ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான வந்து பிரியாணி ஸ்டைலில் வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். அண்ட் வந்து இதுதான் எங்களோட வந்து மார்னிங். இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.